வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது தெரியும். பிரதமர், பாஜக தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சரி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 7 புதிய நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், புதுச்சேரி ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி அருகே விவசாய நிலத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மீது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மேலிடத்து புகார் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் MP செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் சுரணா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் 6 அமர்வுகளாக நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மக்களவை தேர்தல் தோல்வி உள்ளிட்ட விவகாரங்களை விரிவாக பேசுவதுடன் கட்சி வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது தெரியும். பிரதமர், பாஜக தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சரி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மேலிட பொறுப்பாளர் சுரணா, மாநில தலைவர் MP செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள், அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும். புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது தெரியும். பிரதமர், பாஜக தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதல் படி சரி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர், அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் என்றார். வருகின்ற 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றார். அனைவரும் ஒன்றாக இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 7 புதிய நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், புதுச்சேரி ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம் உள்ளிட்ட 7 புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு புதிய நீதிமன்றங்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், கலைமதி, கோவிந்தராஜன், திலகவதி மற்றும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் உட்பட வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே விவசாய நிலத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா புளிச்சப்பள்ளம் காலனி பகுதியை சார்ந்தவர் பொன்னமுத்து மனைவி சத்தியவாணி, வயது 50. இருவரும் அதே பகுதியை சார்ந்த வீரப்பன் மனைவி வீரம்மாள், வயது 53. இருவரும் நேற்று காலை கந்தசாமி என்பவருடைய வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர்.
பிற்பகல் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவர்கள் அங்கு பன்றிக்கு போடும் இரும்பு முள்வெளியை தாண்டும் பொழுது சத்தியவானை மின்சாரம் தாக்கி சுருண்டு விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற சென்ற வீரமாலையும் மின்சாரம் தாக்கியுள்ளது. இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு பெய்த மழையில் அந்த பகுதியில் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தடைப்பட்டது. இது மின்துறை ஊழியர்கள் கவனத்திற்கு வராமல் இருந்துள்ளது. இன்று மீண்டும் மின்சாரம் சப்ளை கொடுக்கப்பட்டது. அப்போது அறுந்து விழுந்த மின்கம்பி அங்கு சவுக்கு தோப்பு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு வேலிகளில் பட்டு 2 கூலி தொழிலாளர்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டு தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு வீரர்கள் நினைவு தூணில் பிரான்ஸ் நாட்டு துணை தூதர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலமாக மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 235வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் லிசே தல்போ பரே, புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் இந்திய பிரான்ஸ் இரு நாட்டு கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. மேலும் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். பிரான்ஸ் மக்களாட்சி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் மின்விளக்கு ஏற்றி 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் ஊர்வலமாக சென்றனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி பேரணி தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அந்த வகையில் புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இதை நினைவு கூறும் வகையில் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுவை பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலை டியூப்லக் சிலையிலிருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் டார்ச் லைட் மின்விளக்குகளை கையில் ஏந்தியபடியும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தனர். ஊர்வலத்தின் முன் ஈபிள் கோபுரம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தபடி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வை 10 மையங்களில் 2250 மாணவ மாணவிகள் எழுதி வருகின்றனர். புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டாக 484 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடப்பாண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வு மூலமாக நிரப்பப்படும் என்று புதுவை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் என 10 மையங்களில் தொடங்கியது. புதுவையில் 1645, காரைக்காலில் 476, மாகேயில் 68, ஏனாமில் 61 என மொத்தமாக 2250 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். காலை 9:30 மணிக்கு பிறகு தேர்வு மைய நுழைவாயில் மூடப்பட்டு எந்த ஒரு மாணவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் மாணவர்கள் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் போலீஸ் பாதுகாப்புடன் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தேர்வு நடந்து வருகிறது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேற்றிரவு புதுச்சேரி திரும்பினார். இதனையடுத்து இன்று காலை உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுநகர் நலச்சங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். மாநில அளவிலான பென்காக் ஸ்லட் கராத்தே போட்டியில் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்த புதுச்சேரி வீரர்களை பாஜக வணிக பிரிவு மாநில தலைவர் சத்யராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான பென்காக் ஸ்லாட் கராத்தே போட்டி நடைபெற்றது. 2 நாள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி உட்பட 7 மாநிலங்களை சார்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி இமோர்டல் மேட்ரியஸ் ஆர்ட்ஸ் அகாடமியை சார்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு 10 தங்கம் 8 வெள்ளி பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தனர். இவர்கள் அனைவரும் முதலியார்பேட்டை பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து பாரத தாய் நிறுவன தலைவரும் பாஜக வணிக பிரிவு மாநில தலைவருமான சத்யராஜ் அவர்கள் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சிறப்பாக பயிற்சி அளித்த செயலாளர் ரங்கநாதன், பயிற்சியாளர் காயத்ரி, நடுவர் பரந்தாமன் ஆகியோருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புரட்சி பாரதம் கட்சி சார்பில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக இன்று கிருமாம்பாக்கத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராஜா, மகளிரணி மேற்கு மாவட்ட தலைவி இந்திரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தந்தை பெரியார் திராவிட கழகம் மோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, கருணாகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் வளவன், மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி, இந்திய குடியரசுக் கட்சி பொதுச் செயலாளர் கலைவாணன், நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைப்பாளர் அலெக்சாண்டர் உட்பட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். வில்லியனூர் வனவெளியில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. வில்லியனூர் வனவெளியில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்து நடைபெறும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள். இந்த போட்டியை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். போட்டிக்கு நடுவர்களாக அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் பழனிசாமி முன்னிலையில் பயிற்சியாளர் நரேந்திரன், திருவேங்கடம், சக்திவேல், உமா ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். சிலம்பம் போட்டியானது நெடுங்கொம்பு, ஒற்றை கம்பு, அலங்காரம், இரட்டை கம்பு, கம்பு சண்டை, ஆயுத சிலம்பம் என பல பிரிவுகளில் போட்டியை லயம் அன்புஜெகன் மற்றும் நடுவர்கள் நடத்தினர். இதில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை நடுவர்கள் முன்பு வெகு சிறப்பாக செய்து காண்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதியம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரௌபதியம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது.
இதில் லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து திரௌபதி அம்மனின் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.